அடுத்ததாக ஐயா கபாலி சுப்பிரமணியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நன்றி. சிறப்பு விருந்தினர் ஹுமாயூன் கபீர் ஐயா உள்ளிட்ட தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு 3 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நிறைய உரையாடணுன்ட்டு முதல்ல ஒரு 3 மணி நேரமாக நம்மை தொடர்ந்து மகிழ்வித்த எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு. ஒரு முழு நீள பல்சுவை நிகழ்ச்சியை இன்னைக்கு நமக்கு வழங்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, சண்டை வேணுமா சண்டை காட்சி இருக்குன்னு எல்லா சுவையான நிகழ்ச்சிகளையும் நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக குழந்தைகளுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு பங்களித்த குழந்தைகளுக்கும் அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் 2 கருத்தை மட்டும் முன்வைத்துட்டு உங்கள்கிட்ட விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாரும் தமிழ்நாடு விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதை ஒரு திருவிழாவாகவே ஆக்கிய தமிழர் பண்பாட்டு நடுவம் செந்தமிழர் பாசறை ஒமான் அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மிகச்சிறந்த பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லலான்னு ஆசை. அதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறத நான் பார்க்குறேன். தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னா ஒரு மேல் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, ஆண் சொல்கிற மாதிரி இருக்கு. நான் அதே கொஞ்சம் மாற்றி தமிழர் என்று சொல்வோம், தமிழர் தலை நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதில் நான் ஒரே ஒரு சின்ன குறிப்பை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லா இடத்துலையும், அதுவும் குறிப்பாக பெண்கள் பார்க்கும்போது, இன்ஃப்ளூயன்ஷியல் உமன் பார்க்கும்போது இதை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். நான் எப்போதுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நான் ஒரு என்னுடைய கவனத்துக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆண் பிள்ளைகளோட பெண் பிள்ளைகள் அதிகமாக அவங்களுடைய திறமைகளை காமிச்சாங்க, ரொம்ப சிறப்பாக காமிச்சாங்க. ரீசெண்டாக நான் ஒரு புத்தகம், ஒரு கேரலின் கிரையாடோ பெரஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் உமன். அதோடைய சுருக்கம் என்னன்னா, இந்த உலகம் ஆண்களுக்காக ஆண்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பெண்களுக்கு எதிரான சதி அல்ல அப்படிங்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டேட்டா பயஸ். அதாவது டேட்டா இல்லாததுனால வந்த ஒரு கேப் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்த நான் வந்து இதை கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த டேட்டா பயஸை ஃபில் பண்ணினோம்னா இந்த உலகம் எல்லோருக்குமானதாக மாறும். இது ஒரு கருத்து. 2வது கருத்தை நான் திருப்பி அழுத்தமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இந்த நூற்றாண்டு ஆசிய நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்க நூற்றாண்டாக இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு ஆசிய நூற்றாண்டு. நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம எதிர்காலத்தை நோக்கி பார்க்குறோம். எல்லா பெற்றோர்களும் இந்த நூற்றாண்டு வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்போ நம்ம குறிப்பாக நீங்கள் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சைனா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வளருது, கல்ஃப், நம்ம இருக்கக்கூடிய கல்ஃப் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது அத்தனையும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்க போது நம்மளை நாம் தயார்படுத்தி கொண்டால், எப்படி நம்ம குழந்தைகள் வந்து இன்றைக்கி நம்ம ஈவினிங் இந்த 3 hours ப்ரெசன்டேஷனுக்கு தயார்படுத்திட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி நம்மளை தயார்படுத்தி கொண்டால் இந்த நூற்றாண்டு தமிழர்களுக்கான நூற்றாண்டாகவும் மாறுவதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கபாலி அவர்களுக்கு மிக்க நன்றி.